ஏய் சத்தம் போடாதீங்க. மகனே நான் யார் என்று தெரிகிறதா? யார் என்று தெரியவில்லையா? தெரியாம என்ன பண்றேன்? கண்ணு பையா, சின்ன பையா, நான் யார் என்று தெரிகிறதா? இன்னைக்கு தானே வந்திருக்கிற நீங்களா ஆறு என்னன்னு எனக்கு எப்பதான் தெரியும். நான் தானடா ஸ்ரீமந்த நாராயணன். ஸ்ரீமந்த நாராயணன்? ஏய், ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா, இது என்ன வேஷப்படி? இது என்ன வேதம் என்று ஒரு கேட்கின்றாய்? இதோ போன யுகத்துல நான் ஸ்ரீமந்த நாராயணனாக இருந்து என்னை நம்பி வந்த பாண்டவருக்கு நான் தெய்வமாகவோ நம்பாத துரியோதர்களுக்கு ஏமனாகவும் இருந்தேன். இன்றைய யுகத்துல இதோ நான் ஆவூர் ராஜனாக அந்த பாண்டவரை மறுபடியும் காப்பதற்காக அந்த ஆவூர் ராஜனாக வடிவம் எடுத்து வந்திருக்கிறேன். பாண்டவர் யார் என்று கேட்கின்றாய்? இதோ பாண்டவராக விளங்கக்கூடியவர் இந்த குன்னடையா கவுண்டரு. ஓஹோ, இந்த தர்ம மகாராஜன் தான் குன்னடையா கவுண்டரு. இந்த கௌரவராக விளங்கக்கூடிய துரியோதன முட்டாரி யார் தெரியுமா? அந்த வேலடிச்சா கவுண்டிச்சுக்கு பிறந்துக்கிறாங்களே 11 பேரு. நாத்தா கவுண்ட, மூத்தா கவுண்ட, முத்தா கவுண்ட, தாத்தா கவுண்ட, அவர்கள் எல்லாம் துரியோதன முட்டாரு. அவங்களாம் துரியோதன முட்டாளுங்க. ஆமா, இந்த தர்மனை இந்த யுகத்திலேயே நானு காக்க வேண்டும் என்று இப்ப நான் ஆவூர் ராஜனால பட்டி மாடெல்லாம் பேசிட்டு கொண்டு போய் கட்டி விடுவோம், எட்டி வயசா கொண்டு விடுவோம். அப்படியா? கண்ணா, அப்படி நிட்டாலும் இந்த யுகத்துல நான் ஆவூர் ராஜனாக இந்த மேல்நாட்டார் சீமையில இந்த 1000 மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, நான் மாடு செத்த மாட்டை யாருக்கும் கொடுக்கறது இல்ல. நீயே தின்னு விடுவியா? உதச்சு விடுவேன்டா, மண்ணுல போட்டு. மண்ணுல போட்டு போய்க்கிறோம். உதைத்தாலும் பொதித்து விடுவேன் வழியே யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஒருவர் இடத்துல காசு போட்டு மாடு வாங்கவும் மாட்டேன். அப்படி நானு ஆவுடாதனாக மேல்நாட்டா சிலைமையில் இருக்கிறேன். என்னை தேடி யாராவது வந்தா சொல்லி அனுப்பு. யாரப்பா இவளு? ராஜ கலைகளோட இவளு அப்படியே ஒரு பார்த்தா ராஜ கலை இருக்குது. இவளு அப்படியே ஒரு ராஜ பரம்பரையிலிருந்து வந்த ஆளு மாதிரி இருக்கிறியே. இந்த ஆவல் ராஜனை தேடி வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? யாருன்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு விவசாயி. விவசாயி? ஆமா, நான் ஒரு வெள்ளாள கவுண்டர். ஓ, வெள்ளாள கவுண்டர். ஆமா, சரி, வெள்ளாள கவுண்டனா இருந்தாரு. அவரு விவசாயி. விவசாய கடன் வாங்க வந்திருக்கிறாரு கூட்டுறவு சொசைட்டிக்கு. காராள கவுண்டன். ஓ, காராள வம்சத்துக்கு சேர்ந்த வெள்ளாள கவுண்ட முட்டாரு. ஓ, அப்படி. எத்தனை மாதம் 1ஆம் தேதி நாங்க பொன்னேறு கட்டுறது வழக்கம். ஓ, பொன்னேறு கட்டுவது வழக்கம், உங்களுடைய வழக்கம். சரி, நீ பொன்னேறு கட்டு என்னமா கட்டு என்ன தேடி எனக்கு வந்த? என்கிட்ட ஒரு மாடு இருக்கிறது. சரி, ஒரு மாடு ஏசோமா கொடுத்தால் அதை வைத்து நான் ஏறு ஓட்டி விட்டு கொண்டு வந்து மீண்டும் ஒப்படைக்கிறேன். ஏசோமா மாடு வேணுமா? ஆமா ஐயா, நான் செத்த மாட்டை யாருக்கும் கொடுக்கறதும் இல்ல, காசு கொடுத்து ஒருவர் இடத்துல இருந்து மாட்டை வாங்குறதும் இல்ல. எங்க பரம்பரையிலேயே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது.
ஐயா ஆ, உன்னைத்தான் நம்பி வந்து விட்டேன். ஆமா யாருகிட்டையும் வாங்குறது இல்ல, செத்து போன மாட்டை கொடுக்கறது கொடுக்கறதும் இல்ல. அதனால ஆ, யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. கொடுக்க மாட்டோம். எனக்கு ஆ, உன்னைத்தான் நம்பி வந்து விட்டேன். அப்படியா? நீ கொடுத்தால் ஆட்சி, ஆ, இல்லை என்றால் நான் இந்த காராள வம்சத்திலே பிறந்து விவசாயம் பண்ண முடியாது ஐயா. என்னதான் இருந்தாலும் நம்மள நம்பி வந்துட்டாப்ல. ஆமா 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 இருந்தாலும் போன யுகத்துல ஆ தர்ம பாண்டவர்கள் நாம காத்தோம். ஆ இந்த ஜென்மத்துல ஆ அவரை வந்து நாம ஆ காத்தாகணும். அவரு ஒரு கவுண்டர் கவுண்டரு. ஆ இருந்தாலும் நம்ம வந்து நம்மள நம்பி வந்துட்டாங்க. ஆமா. இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்பிக்கை சொல்லுங்க அந்த இவரு. வழியை சொல்றேன். சொல்லு அது அவருடைய அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். நல்லபடியா இருந்தா எடுத்துட்டு போகட்டும். ஆ. இல்லைன்னா அவருக்கு வந்த காலம் அவர் எப்படியோ பண்ணட்டும். சொல்லு சொல்லு. நல்ல வழியா தான் சொல்லு. ஆமா ஐயா, இதோ எங்கிட்ட இருப்பது ஆயிரக்கணக்கான பசுமாடுகள். அதுல ஒரு மாடு வெள்ளாங்குளத்து ஏறி வெங்கல மடுவல தண்ணி குடிக்க போன மாடு வலிக்கு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அது உயிரோடு இருந்தான்னு எடுத்துக்கிட்டு போ, இல்லைன்னா உன்னுடைய விதி எப்படியோ அப்படி நடக்கட்டும். அப்பா என்ன குசல் நாடகம். நல்ல மாட்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் தான் மாட்டு யாருக்கும் கொடுக்கறதும் இல்ல வாங்குறதும் இல்லன்னு சொல்லிவிட்டேன். ஆமா ஏதோ நீ இவ்வளவு தூரம் என்ன நம்பி வந்து கேட்கிற. இருந்தாலும் அதுக்கு ஒரு வழி. அந்த வெள்ளாங்குளத்து ஏரி வெங்கல மடுவுல ஒரு மாடு தண்ணி குடிக்க போன மாடு பாசான்ல வலிக்கு விழுந்து தண்ணியில கிடக்குது. உயிரோடு இருந்தா எடுத்துக்கிட்டு போ, இல்லையா உனக்கு எப்படி இருக்குதோ அது அப்படியா அப்படியா அப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். ஆகட்டும், போய் எடுத்து போய் பார்க்கிறேன். போயிட்டு வா. வெள்ளாங்குள ஐயாங்க மறுவு தேடி தேடி போற ஐயாங்க குன்னூரியா மண்ணில ஐயாங்க பிறந்தவரி மதிகார ஐயாங்க செல்லியம்மா வெள்ளாங்குளத்து ஏரி வெங்கல மடுவிலே ஒரு மாடு இருக்கிறது. கொம்பு மட்டும்தான் தெரிகிறது. ஆனா உடல் எல்லாம் தண்ணியில மடுவுக்குள்ள மாட்டி அந்த கொம்பு பிடிச்சு தூக்கினா மேலே வந்து விடும். உயிரோடுக்குதா செத்து போயிட்டு தெரியல. அதனால பிடிச்சு தூக்குவோமா? என்ன அநியாயமா இருக்கிறது. வெள்ளாங்குளத்து ஏரி வெங்கல மடுவுல விழுந்த மாட்டி கொம்பு மட்டும்தான் தெரிகிறது என்று கொம்பை பிடித்து தூக்கும் போது 2 கொம்பும் கையோட வந்து விட்டது. மாடு வெளியே வரல. அதனால நம்ம என்ன செய்வோம்? அதனால இதோ பாரு, இங்க ஒரு பாலமரம் இருக்கிறது. பாலமரத்துல இந்த கொம்பை வைத்து விடுவோம். பாலமரத்தில் வைத்து விட்டோம். அதனால இப்ப மாடு இல்லாம நாம எப்படி விவசாயம் செய்யறது? ஒண்ணும் தெரியல. அதனால சந்தைக்கு போலாமா? மதிகார செல்லியம்மனை வேண்டினான். அவள் ஏதாவது நமக்கு ஒரு வழி சொல்லுவா. மங்கள வள்ளிதாய போற்றி போற்றி மனோன் மனிதாய போற்றி போற்றி திங்களை தரித்தாய் தாய போற்றி திகம்பரிதாய போற்றி போற்றி இங்கு என்னை காப்பாய் தாய போற்றி ஜல புத்திரியா போற்றி போற்றி மண்ணிலே பிறந்த மதிகார செல்லியம்மா பக்கத்துணை வருமா
அந்த வெங்கல மடிவிலே இருந்த அந்த பசுவை உயிர் பெற்று வந்து அதனால இந்த மாட்டை அழைத்து சென்று நாம் ஒத்த கொம்பு மாடு நம்ம படுத்துறதுக்கு அதையும் பூட்டி நம்ம ஏறு ஓட்டி நம்ம விவசாயத்தை செய்யலாம். அதனால போவோம்.